கங்கை கொண்ட சோழனின் 1000வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர இருக்கிறார். இதையொட்டி ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவர் குறித்த பல்வேறு வரலாற்று தகவல்களையும் நாம் அறிய இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக தொல்லியல் ஆய்வாளர் திருமிகு மார்க்சிய காந்தி இணைந்திருக்கிறார். அவருடன் பேச இருக்கிறோம். அதேபோன்று களத்திலிருந்து செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் ரகுவரன் கள நிலவரங்களோடு காத்திருக்கிறார். அவரிடம் முன்பாக பேசலாம். ரகுவரன், இப்போ என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அவங்க தயார் நிலையில இருக்கிறது? தற்போது இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆரவாரம் கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி களை கட்டி இருக்கு? மாமன்னன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு தொடக்க விழா. இந்த விழா ஆடி திருவாதிரை திருவிழாவாக ஒரு வாரம் தமிழக அரசு மத்திய தொல்துறையின் சார்பாகவும் கொண்டாடப்பட இருக்கிறது. அந்த விழாவினுடைய இறுதி நாளில்தான் தற்போது இருக்கிறோம். இறுதி நாளான இன்று விழா கோலம் கொண்டிருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரம் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி மாமன்னன் ராஜேந்திர சோழ காலத்தில் இந்த கோவில் கட்டத் தொடங்கிய போது இந்த விழா பூண்டிருந்ததோ அதே போன்ற நிலை இங்கே கொண்டாட்டமாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த இடத்திற்கு வர இருக்கிறார். அந்த பகுதிகள் எல்லாம் பார்க்கலாம். தற்போது அங்கு இந்த பகுதி சாலைகள் அனைத்துமே கூட்டங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் தடுக்கப்பட்டு சாலைகளில் தடுப்பு அமைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்திற்குள் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் கங்கை கரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். குறிப்பாக வாரணாசி இருக்கக்கூடிய கங்கை கரை காசியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பிரதமர் இருக்கிறார். அவர் கங்கை கரையிலிருந்தே அந்த கங்கை நீரையும் எடுத்து வந்து இங்கு இருக்கக்கூடிய சிவனுக்கு அவர் சிறப்பு பூஜைகளை செய்ய இருக்கிறார். இங்கு நேரடியாக கோயிலுக்கு வரக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயிலின் உள்ளே இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய இருக்கிறார். அங்கு அவர் அமர்ந்து சிறிய தியானமும் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கோவில் அமைப்பை ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுக்கு முன்பு கட்டும் போதே இந்த கோவிலை சிவரூபமாகவே அவர் எழுப்பியிருக்கிறார். அதனால் இந்த கோவிலை பார்ப்பதே மிகப்பெரிய சிறப்பு என்பதனால் என்று சொல்லக்கூடியது. மாமன்னன் ராஜேந்திர சோழன் காலத்தில் 1000 ஆண்டுக்கு முன்பு கட்ட தொடங்கப்பட்ட இந்த கோயில் தற்போது 1000 ஆண்டை முடிந்து தற்போது விழா குலம் கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து கள நிலவரங்களை குறித்து பேசலாம். தற்போது அங்கு 12 மணிக்கு சோழீஸ்வரர் கோயிலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையொட்டி பல்வேறு வரவேற்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த சிறப்பு நேரலையில் ராஜேந்திர சோழனின் வரலாற்று உண்மைகள் குறித்து பல்வேறு தகவல்களை பேச இருக்கிறோம். தொல்லியலாளர் திருமிகு மார்க்சிய காந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம், ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த போர் வெற்றிகள் எவ்வளவு வியப்பானது? என்ன மாதிரியான நேரடி சான்றை நம்ம பார்த்திருக்கோம்? ராஜேந்திர சோழனை கல்வெட்டுகள் கங்கையும் கடாரமும் கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியர்கோன் அப்படின்னு சொல்லி கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், இதெல்லாம் அவனுடைய பட்டப்பெயர்கள். ஸோ இந்த 2 வெற்றிகளும் மிகச்சிறப்பான வெற்றிகள். அந்த 2 வெற்றிகளையும் கொண்டாடும் முகமாக தான் முதல் கங்கையை கொண்ட வெற்றியினுடைய கொண்டாட்டம் தான் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலை கட்டியதும். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திலேயே சோழகங்கம் என்ற ஒரு பெரிய ஏரியினை கிட்டத்தட்ட இன்றைய அளவில் ஒரு 16 மைல் சுற்றளவு உள்ள ஒரு பெரிய ஏரி சோழகங்கம் என்ற பெயர். அந்த சோழகங்கத்தை என்னுடைய வெற்றியின் ஜல ஸ்தம்பமாக கட்டினேன் என்று கூறுகிறான். ஸோ என்னுடைய வெற்றிக்கான நீரால் எடுக்கப்படுகின்ற ஒரு வெற்றி தூண் அது என்று சொல்லி அங்கேருந்து கங்கையிலிருந்து நீர் கொண்டு வருகிறான். அதை கொண்டு வந்து அந்த சோழகங்கம் ஏரியில் ஊற்றி அதை நினைவாக செய்கிறான். புனிதப்படுத்துவதாகவும் நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுதான் அவன் செய்த மிகப்பெரிய இரண்டும் தலைநகரத்திலே செய்கிறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜராஜனுக்கு தஞ்சாவூர் தலைநகரம். இவன் தான் முதலாக கங்கை கொண்ட சோழபுரத்தை தன்னுடைய தலைநகரமாக உருவாக்குகிறான், புதியதாக உருவாக்குகிறான்.
அதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய படை, அரண்மனை, அவனுடைய செயல்கள் இதெல்லாம் மிகப்பெரிய, ராஜராஜனை விட பெரிய அளவில் விரிவாக்கம் பெறுகிறது. அப்படி விரிவாக்கம் பெறும்போது அதற்கான தேவை, அதற்கான இடம் அன்று. ரெண்டாவது, வணிகன் அவனுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. கங்கை வெற்றி, கடாரம் வெற்றி, இதுக்கெல்லாம் பின்னாலேயும் கூட முக்கியமான காரணமாக இருப்பது வணிகம். ஏன்னா சோழ மண்டல கடற்கரை முழுவதுமாக தன்னுடைய ஆட்சிக்கு உட்படுத்தி கொண்டார். சீனாவிற்கும் பட்டுப்பாதை என்று வருகின்ற அரேபியர்களுடைய வணிகத்திற்கும் இடையில் இருந்த ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதில் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்த வேண்டும் என்பது. அதனால் சீனாவிற்கு இவன் வரிசையாக முதல்ல தன்னுடைய கங்கை வெற்றிக்காக சோழ மண்டல கடற்கரையில் உள்ள ஒரிசா, இது சண்டிகர், அப்புறம் பாலா, வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துக்கும் பெற்று அந்த அந்த பகுதி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் கடார வெற்றி. அங்கே பார்த்தீங்கன்னாக்க அந்த எந்தெந்த வழியெல்லாம் கப்பல்கள் போக முடியுமோ, எந்தெந்த துறைமுகங்கள்லாம் இருக்கோ, ஜாவா, சுமத்ரா, எல்லா இடங்களையும், கடாரம், சைனா வரைக்கும், சீனம் வரைக்கும் என்னென்ன துறைமுகங்கள் இருக்கோ எல்லா துறைமுக நகரங்களுக்கும் இவனுடைய போர் வீரர்கள் செல்கிறார்கள். ஸோ அதை எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் இவனுடைய வெற்றிக்கு பிறகு சீன வணிகம் முழுவதுமாக நேரடி அரேபியர்கள் வழியாக வந்த வணிகமே நிறுத்தப்பட்டது என்று கூறுகின்ற அளவுக்கு இவன் அந்த பகுதி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தான். ஸோ இந்த 2 வெற்றிக்குமே அடிப்படை வணிகம்தான். அதுதான் மிக முக்கியமானது. அது இல்லாமல் இந்த 2 வெற்றியும் இதுவரைக்கும் அதாவது அவனுடைய காலம் வரைக்கும் சரி, அவன் காலத்திற்கு பின்னாடியும் சரி, இவ்வளோ பெரிய வெற்றியை அடைந்த மன்னர்கள் யாருமே கிடையாது. இந்தியா முழுவதிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கங்கை கொண்டான், அதாவது ராஜேந்திர சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன் பெற்ற வெற்றியை போன்ற ஒரு வெற்றி முன்னும் பெண்ணும் கிடையாது என்று கூறுகிற அளவுக்கு மிகச்சிறந்த வெற்றி. அதைத்தான் நம்ம கொண்டாடுகிறோம். அவன் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஊரே பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய ஊராக, ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரமாக, நகரம் என்றாலே வணிக நகரம், அதான் வணிக நகரம், தலைநகரம் எல்லாம் ஒரே நகரமாக அமைக்கிறது. அதனால அந்த இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ஊரை இலக்கியங்கள் எப்போவுமே கங்காபுரி என்று இதை கூறுகிறது. கங்காபுரியின் மதிர்புறம் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வாயிலும் மாளிகையும் சாலையும் ஆலயமும் மண்டபமும் குளிகையும் மாடமும் ஆடரங்கும் செய்குன்றும் சுற்றிய பாங்கர் அப்படின்னு அந்த அரண்மனையை சொல்றாங்க. அரண்மனையினுடைய விரிவு இது முழுவதுமாக ராஜராஜனுடைய உலாவில் கூறப்படுகிறது. இப்போ நம்ம இதை பார்த்தோம்னாக்க இந்த எல்லாமே இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இலக்கியத்தில் மட்டும் சொல்லலை. கல்வெட்டுகளில் அவனால் வெளியிடப்பட்ட செப்பேடுகள், அவனுக்கு பின்னாடி முதல் குலோத்துங்கன் வரைக்கும் வந்தவர்கள் வெளியிடப்பட்ட செப்பேடுகள், இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த அரசர்கள் தம்முடைய ஆணைகளை வழங்கும்போது எந்த இடத்துல இருந்து வழங்கினார்கள், குறிப்பாக எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு இந்த ஆணை வழங்கப்பட்டது என்பதை மிக குறிப்பாக சொல்லுவாங்க. அப்படி சொல்கின்ற இடத்துல பல இடங்களில் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பல்வேறு பகுதிகள், சோழபுர அரண்மனையினுடைய பல்வேறு பகுதிகள் குறிப்பிடப்படுகின்றன. அப்படி பார்த்தோம்னாக்க சோழ கேரளன் திருமாளிகை என்று ஒரு பெயர், கங்கை கொண்ட சோழன் மாளிகை என்று ஒரு பெயர், அப்புறம் ஆதி பூமி, இதுக்கு ஆதி பூமி என்று பெயர். அங்கிருந்த ஒரு கீழே சோபானத்தில் அமர்ந்து செய்தான் மாளிகை. அப்புறம் மாமரி வானாதிராயனுடைய இருக்கை, அந்த காலகட்டத்தில் அரண்மனையினுடைய ஒரு பகுதியில் அமர்ந்து கூறுவதாக ஆணையிடுவதாக இருக்கலாம். எந்த இடத்துல அமர்ந்து கொண்டு, எதன் மீது அமர்ந்து கொண்டு, எந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அவன் ஆணை வெளியிட்டான் அப்படின்றத சொல்லும் முகமாக மாமலி வானாதிராயன் இருக்கை, பள்ளிக்கட்டில் என்பது அமர்ந்த பீடம், அதில் அப்புறம் பல்லவராயன் இருக்கை, இந்த மாதிரி பல இடங்களை பற்றிய குறிப்பு அந்த அரண்மனை பகுதிகளையே குறிப்பாக இருக்கு. அது இன்னும் மாளிகை பற்றிய அந்த விஷயங்களும் என்ன மாதிரி கல்வெட்டில் இடம்பெற்றிருக்குங்கிறத பற்றி பேசலாம்.